திருவிதாங்கூர் மன்னன் கிட்ட போய் நாராயணன் சொல்றான். அவன் என்ன சொல்றான்? நான் தந்தெல்லாம் கடவுளுக்கு நம்ம எல்லாம் படைக்கிறோம். வெத்தலை பாக்கு, பழம், பொரியல், பாயாசம் எல்லாத்தையும் முன்னால கொண்டு வைக்கிறோம். சாமி சாப்பிடுதா? என் இந்து தர்ம சகோதர சகோதரிகளே சொல்லுங்க, சாமி சாப்பிடுதா? சாப்பிடுமா? சாப்பிடாதா? அப்புறம் ஏன் கொண்டு வைக்கிறோம்? சாப்பிட மாட்டாலும் நம்பிக்கையை வைக்கிறோம் அப்படி நினைக்கிறோம். அதான் ஆமா, மற்ற வழிபாட்டுக்காரன் வைக்க மாட்டான், சிறுபான்மையெல்லாம் வைக்க மாட்டான். ஆனா நாம தான் நிறைய வைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே நாம சமைச்சு சாப்பிட்டா அது சாதம். ஆனா இறைவனுடைய திருவடியில் இருந்தா அதுதான் நமக்கு பிரசாதம், அருமறை. கோவிலுடைய திருவடியிலே, இறைவனுடைய அம்மையுடைய திருவடியிலே வைத்து எடுத்து அதை எல்லோருக்கும் விநியோகம் செய்கின்ற பொழுது அது மருந்தாக மாறுகிறது. அது விருந்தல்ல. அந்த எண்ணம் ஒவ்வொரு இந்துக்களுடைய மனதிலே இருக்கணும். அவர் சொல்றார், நீ வச்சே நான் ஏத்துக்கிட்டோம்டா, ஆனா சாப்பிடலடா. அவன் சொன்னான், போடா, கடவுளையே போடாங்கிற. அந்த நாராயணன் உடனே திருவிதாங்கூர் மன்னன் கிட்ட சொல்றார், போரே நான் உன்னுடைய புறத்தை விட்டு செந்தூரி மாறே நான் உன்னை மறைக்க ஒரு கோணமிட்டு. ரொம்ப நாளாயிட்டு என் பிள்ளைங்கள்லாம் ஐயா கச்சேரி பார்த்து இன்னைக்கு புல்லுக்காட்டு வலசையில் நிகழ்ச்சின்னு நம்ம பையன் சாமித்துறை, எனக்கு ஓட்டுநர் அவர் தான். சாமித்துறை வந்து நேற்று வீடியோ போட்டு எல்லாருக்கும் அனுப்பிட்டார். அது உடனே ஐயாவளி மக்கள்லாம் அப்படியே கேட்டு கேட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால கொஞ்சம் இடம் கொடுங்க, உங்கள் ஊருக்கு வர்ற மக்களுக்கு கொஞ்சம் இடத்த கொடுத்து உட்காருங்க. காலை ரொம்ப நீட்டி போடாதீங்க, கொஞ்சம் சம்மணம் போடுங்க. ஒரு 3 மணி நேரம் இதை ஒரு தவமாக இருங்க. உங்கள் ஊர் எங்கள் ஊர் எங்கள் இடம், நாங்கள் எப்படி வேணாலும் இருப்போம் அப்படின்னு சண்டைக்கு வந்துடாதீங்க. இருங்க, நல்லா இருங்க, அதுல மாற்றமே கிடையாது. ஆனாலும் கொஞ்சம் இடம் கொடுங்க. உட்காருங்க மக்கா, உட்காருங்க. ஆமா, நம்ம சாமி